மிகவும் பிரபலமான துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பா சினிமா துறை தான். அதுல தனக்கான இடத்தை பிடிக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம். அதுலயும் ஒருத்தர் உச்சத்தை தொட்டிருக்காரு அப்படின்னா அதனாலதான் அவரை நம்ம இந்த வீடியோவை நாங்கள் லைட்ஸ் ஆன் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். இந்த சேனலுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. எவ்ரி வீக் ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை அதுல கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுவோம். கோலிவுட் இருக்கு. இந்த வருட தொடக்கமே பேட்டை, விஸ்வாசம் அப்படின்னு 2 மெகா ஹிட் படங்கள் வந்திருக்கு. இதை தொடர்ந்து தில்லுக்கு துட்டு 2, LKG ஆகிய படங்களும் நல்ல வரவேற்பை தான் பெற்று வந்தது. இந்த நிலையில நேற்று வெளியான படங்கள்ல தடம் மற்றும் 90ml படம் ஓரளவிற்கு வரவேற்பு பெற்றுள்ளதாம். இதுல தடம் சென்னையில மட்டும் 28 லட்சம் வசூல் செஞ்சிருக்கான். மேலும் 90ml படம் 30 லட்சம் வரை வசூல் செஞ்சிருப்பதாக சொல்றாங்க. இன்று இந்த படத்துடைய காட்சிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சொல்றாங்க. இந்த படத்துடைய ஹீரோ அருண் விஜய் என்னைய இருந்தால் படத்தில் நடித்ததன் மூலம் சினிமாவில ஒரு மிகப்பெரிய ரீச் பெற்றாரு அப்படின்னு சொல்லலாம். அதற்கு முன்னாடி இவர் படங்கள் நடித்திருந்தாலும் இந்த படமே பெரிய பேர் கொடுத்தது. அவருடைய கதாபாத்திரத்தையும் ரசிகர்கள் அவ்வளவு ரசிச்சாங்க. அண்மையில தட படத்தின் ப்ரொமோஷனுக்காக அருண் விஜய் சார் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல அவரிடம் தல 59 படம் குறித்து வதந்தி கிளப்ப வேண்டும் எனில் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, வதந்தி ஏன், நிஜமாகவே அஜித் சார் படத்தில் நடிக்கிறேன் என்றால் அது சந்தோஷம் தான் எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அஜித் சார் இப்போ வினோத்துடைய டைரக்ஷன்ல தல 59 படத்துல ரொம்பவே விறுவிறுப்பா நடிச்சிட்டு வராரு. ஏற்கனவே அஜித் சார் இல்லாத காட்சிகளை சில மாதங்களுக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்க. இந்த நிலையில கடந்த மாதம் அஜித் சார் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எடுக்கப்பட்டு வருது. அஜித் சார் கூட நீதிமன்றம் சம்பந்தமான காட்சிகளை 10 நிமிட காட்சிகளை ஒரே டேக்ல முடிச்சு அசத்தி இருந்தாரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு 85% முடிஞ்சிருச்சு. எப்படியும் இன்னும் 2 வாரத்துல இந்த படத்துடைய ஷூட்டிங்கும் முடிஞ்சிருமா. இந்த படம் முன்னாடியே தயாரிப்பு தரப்பு அறிவிச்சது போல மே 1 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தை முடிச்ச உடனே தல 60 படத்துடைய படப்பிடிப்பு ஜூன் மாதத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த நிலையில இந்த படத்தையும் நம்ம போனி கபூர் தான் தயாரிக்கிறாரு. இந்த நிலையில அண்மையில கூட அஜித் சார் வெங்கட் பிரபு சந்திச்சாரு. 2 பேரும் சேர்ந்து புகைப்படம் எடுத்து அதை நம்ம வெங்கட் பிரபு சார் அவருடைய ட்விட்டர் பக்கத்திலையும் போஸ்ட் பண்ணாரு. இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் கூட மங்காத்தா 2 படம் உறுதியாகிவிடும் என்று ரொம்பவே நம்பிக்கையாக இருந்தாங்க. இந்த நிலையில இது குறித்து வெங்கட் பிரபு என்ன சொன்னாரு அப்படின்னா, அஜித் சாரை நேர்ல சந்தித்தது தனிப்பட்ட காரணங்களுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அஜித் சாரும் நானும் வெவ்வேறு திரைப்படங்கள்ல ரொம்பவே பிஸியாக இருப்பதால தற்போது மங்காத்தா 2ஆம் பாகம் எடுக்க கொஞ்சம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காராம். தொடர்ந்து ரசிகர்கள் மங்காத்தா 2 குறித்த கேள்விகளை சமூக வலைதளங்கள்ல கேட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. மேலும் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக வீண் போகாதுன்னு கூடிய விரைவில் அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட தல ரசிகர்கள் ரொம்பவே குஷியாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.